பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த இயக்கத்தையும் அதோட பிரம்மாண்டமான ரகசியத்தையும் வெறும் ஒரு 4 வரியில அடக்க முடியுமா அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ம் கண்டிப்பா அது சாத்தியமே இல்லைன்னு தான் முக்காவாசி பேர் நினைப்பாங்க. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணும். ஏன்னா பல ஆயிரம் பக்கம் இருக்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான கையேட்ட படிச்சாதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும்னு நாம நினைக்கிறோம். நிச்சயமா. ஏன்னா நம்ம மைண்ட் அப்படிதான் பழகி இருக்கு. கரெக்ட். ஆனா அந்த மாபெரும் பிரபஞ்சத்தோட ஆக்சஸ் கோடு, அதாவது அந்த திறவுகோல் ஒரு சிக்கலான கணித சமன்பாடா இல்லாம மிக மிக எளிமையான ஒரு உணர்வா இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. வாவ்! அது கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இல்லையா? இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போற மூலப்பொருள் அப்படிப்பட்ட ஒரு திறவுகோல தான் நம்ம கையில குடுக்குது. ஆமா, வள்ளலார் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவல்லல் இருக்கிற 480 முதல் 483 வரையிலான அந்த 4 வரிகளை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். சரியா சொன்னீங்க. இத கேக்குற நீங்க, இது ஏதோ ஒரு பழங்கால கவிதை அப்படின்னு மட்டும் நினைச்சிட வேண்டாம். கண்டிப்பா கிடையாது. இது மனித மனதோட உளவியலையும் பிரபஞ்ச ஆற்றலையும் இணைக்கிற ஒரு அதிநவீன தொழில்நுட்ப வரைபடம்னே சொல்லலாம். செமையா சொன்னீங்க. சரி, இந்த ஆழமான தேடலுக்குள்ள நாம போலாம். பல நேரங்கள்ல ஆன்மீகம் அல்லது மெய்யியல்னாலே அது நிஜ வாழ்க்கையிலிருந்து சம்பந்தமில்லாத ஒரு விஷயம்னு நம்ம நினைக்கிறோம். ஆமா, அதாவது எங்கேயோ ஒரு காட்டுலயோ குகையிலயோ உட்கார்ந்து தான் இதெல்லாம் சிந்திக்க முடியும்னு ஒரு பொதுவான எண்ணம் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன அந்த 4 வரிகளும் மனித குலத்துக்கே ஒரு பெரிய சவாலை விடுக்குது. பிரபஞ்சத்தோட மையப்புள்ளிய தேடி நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். அது செயல்படுற விதம் ரொம்ப ரொம்ப துல்லியமானது, தர்க்க ரீதியானது அப்படிங்கறத இது ஆணித்தரமா நிறுவுது. அப்படிதான் இந்த முதல் வரியே தொடங்குது. அந்த மாபெரும் சக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கறத வள்ளலார் ரொம்ப அழகா விளக்குறாரு. ஆமா, அந்த வரி இப்படிதான் வருது. சத்தெல்லாம் ஆகியும் அருட்பெருஞ்சோதி, தானொரு தானாம் அருட்பெருஞ்சோதி, சித்தெல்லாம் வல்லதோர் அருட்பெருஞ்சோதி, திருவருட் சிவமே அருட்பெருஞ்சோதி. ரொம்ப ஆழமான வரிகள். ஆனா இத படிக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு ஒண்ணு தோணுது. பாத்தீங்கன்னா சத்தெல்லாம் அப்படின்னா எல்லா உண்மைகளாவும் பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொருட்களாவும் அது இருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்ட். அதே மாதிரி சித்தெல்லாம் அப்படின்னா அனைத்தையும் இயக்குற ஒரு மாபெரும் ஆற்றலா அது இருக்குன்னு அர்த்தம். ஆமா, ஆனா இதுக்கு நடுவுல தானோ தானாம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதே, அது என்ன? ஒரு பொருள் எப்படி எல்லாமாகவும் இருக்க முடியும், அதே நேரத்துல தனித்த ஒரு பொருளாகவும் எப்படி இருக்க முடியும்? ம், இது ஒரு நல்ல கேள்வி. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது ஆயிரக்கணக்கான கண்ணாடிகள்ல எதிரொலிக்குதே ஒரே ஒரு சூரிய ஒளி. அந்த மாதிரி ஒரு ஒப்பீடா இது? ஒளி எங்கும் இருக்கு, ஆனா மூல ஒளி அந்த ஒரே ஒரு சூரியன் தான், அப்படிதானே? இந்த சூரிய ஒளி அப்புறம் கண்ணாடிகள் அப்படிங்கிறவங்களோட அந்த ஒப்பீடு ஒரு ஆரம்பகட்ட புரிதலுக்கு மிக சிறந்தது தான் நான் சொல்வேன். ஆனா நாம இத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ஓ, இதை விட இன்னும் ஆழமா பார்க்கணுமா? எப்படி? இப்போ அந்த கண்ணாடிகள் உதாரணத்தை எடுத்துக்கோங்க. கண்ணாடியும் ஒளியும் தனித்தனி பொருட்கள் இல்லையா? ஆமா, கண்ணாடி வேற, ஒளி வேற. கண்ணாடி ஒளிய உள்வாங்குது. எங்கும் சிதறி கிடக்குது. அந்த அலைகள் எல்லாமே கடல் தான். ஆனா அலைகளா பிரிஞ்சிட்டதால கடலோட முழுமைத்தன்மை குறைஞ்சிடுச்சா? இல்லையே, கடல் கடல் தானே, அதோட முழுமை அப்படியே தான் இருக்கு. அதுதான் விஷயம். அது தன்னை தக்க வச்சுக்கிட்டே எல்லாமாகவும் இருக்கு. இதத்தான் தானொரு தானாம் அப்படின்னு அந்த வரி சொல்லுது. ஓ, இப்போ நல்லா புரியுது. அதாவது அந்த பேரொளி தன்னை துண்டு துண்டா வெட்டிக்கிட்டு இந்த பிரபஞ்சமா மாறல. மாறா அது முழுமையா இருந்துகிட்டே எல்லாத்திலுமே ஊடுருவி நிக்குது, அப்படிதானே சொல்றீங்க? மிகச் சரி. இது கேட்கறதுக்கு எப்படின்னா முடிவிலி, அதாவது அந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரி இருக்கு. இன்ஃபினிட்டிய எத்தனை தடவை வகுத்தாலும் அது இன்ஃபினிட்டியாவே தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த கணித விதி மாதிரி இருக்கு. அதேதான். சாதாரண பௌதிக விதிகளின்படி பாத்தீங்கன்னா ஒரு பொருளை பிரிச்சா அது குறைஞ்சிடும். ஆனா இது ஆற்றல் மற்றும் உணர்வு சார்ந்த ஒரு மெய்யியல் விதி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த பேரொளி எல்லா அணுக்கள்லயும் எல்லா உயிர்கள்லயும் இருப்பு, அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற நிலையிலையும் கலந்திருக்கு. அதத்தான் சத் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த சித் அப்படிங்கிறது? அதே சமயம் அது வெறும் ஜடப்பொருள் மட்டும் கிடையாது. அது எல்லாத்தையும் இயக்குற ஒரு மாபெரும் அறிவு அல்லது உணர்வு நிலை. அதத்தான் சித் அப்படின்னு சொல்றோம். ஓஹோ, சோ இப்படி எல்லாமுமாக இருந்தாலும் அது தன் தனித்துவத்தை இழக்காம திருவருட் சிவம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் மையமா தனித்து நிக்குது. 100க்கு 100 உண்மை. சரி,
பிரபஞ்சம் முழுசும் அது சத்தெல்லாமாகவும் சித்தலாமாகவும் பரவி கிடக்குது அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான சிந்தனை. ஆனா இது எனக்கு ஒரு நடைமுறை கேள்வியை எழுப்புது. சொல்லுங்க, என்ன கேள்வி அது? இப்போ அந்த பேரொளி எங்கும் இருக்கு, எல்லாமுமா இருக்கு அப்படின்னா, இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த நாற்காலியிலயும் அது இருக்கணும், எனக்குள்ளயும் அது இருக்கணும். ஆனா அத நான் ஏன் உணர முடியல? அது ஏன் கண்களுக்கு ஏன் புலப்படல? ரொம்ப இயல்பான ஒரு சந்தேகம் தான் இது. இந்த பிரம்மாண்டமான நெட்வொர்க்ல மனிதர்களாகிய நாம எப்படி லாகின் பண்றது? இதுக்கான விடை தான் அடுத்த வரி தருதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அடுத்த வரிய படிங்க. எங்கே கருணை அருட்பெருஞ்சோதி, இயற்கையினுள்ளன அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வருது. பிரபஞ்சம் முழுவதையும் பத்தி பேசிட்டு இருந்தவரு திடீர்னு எங்கே கருணை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வராரே, இது எப்படி சாத்தியம்? இங்க தான் இந்த தத்துவத்தோட மிக நுட்பமான ஒரு உளவியல் திறக்கப்படுது. நீங்க கேட்டீங்க இல்லையா, ஏன் என்னால உணர முடியல அப்படின்னு. ஆமா, கேட்டேன். ஏன்னா அந்த பேரொளி பரவி இருக்கிற அலைவரிசையும் நம்முடைய அன்றாட மனநிலையோட அலைவரிசையும் வெவ்வேறா இருக்கு. ஓ, ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகலையா? ஆமா, இப்போ ஒரு வானொலி பெட்டி இருக்கு. காத்துல பாத்தீங்கன்னா எல்லா அலைவரிசைகளும் எல்லா எஃப்எம் ஸ்டேஷனும் இருக்கு. ஆனா நீங்க சரியான அலைவரிசையை டியூன் செஞ்சா மட்டும்தான் பாட்டை கேட்க முடியும். கரெக்ட். அப்படி பார்க்கும்போது மனித மனதுக்கான அந்த டியூனிங் நாப் எது தெரியுமா? அதுதான் கருணை. அதான் எங்கே கருணை எங்கே விளங்கி அப்படின்னு ஒரு முத்திரையிடுறாரு. கொஞ்சம் பொறுங்க. இப்போ கருணை அப்படிங்கிறது ஒரு செயல் தானே. இப்ப நான் ரோட்ல பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறேன், அது ஒரு கருணை. ஆமா, ஒரு செயலை எப்படி அந்த பேரொளி வசிக்கிற இடம் அப்படின்னு சொல்ல முடியும்? நீங்க சொல்றத பார்த்தா கருணைங்கிறது வெறும் செயல் மட்டும் இல்ல, அது ஒரு முகவரி இல்லனா ஒரு ரிசீவர் மாதிரி தெரியுதே. ரொம்ப நுட்பமா பிடிச்சிட்டீங்க. உண்மையை சொல்லணும்னா அது வெறும் செயல் கிடையாது, அது ஒரு இருப்பு நிலை, அதாவது ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு. இயற்கையின் உள்ளன அப்படிங்கிற வார்த்தை. இயற்கையின் உள்ளன, அதோட அர்த்தம் என்ன? இன்னைக்கு நம்ம கருணை அல்லது இரக்கம்னு எது நினைக்கிறோம்? பெரும்பாலும் நம்ம செய்யறது ஒரு பரிதாபம் அல்லது நம்ம ஈகோவால உந்தப்பட்ட ஒரு செயல். அதாவது நான் உயர்ந்தவன், என்னிடம் இருக்கு, நீ தாழ்ந்தவன், உன்னிடம் இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம். எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி ஒரு கர்வத்தோடையோ இல்லனா ஏதோ கடமைக்காகவோ செய்யப்படுற எந்த ஒரு செயலும் உண்மையான கருணை கிடையாது. ஆஹா, அப்போ பரிதாபத்துக்கும் கருணைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்க. பரிதாபம் அப்படிங்கிறது மேலிருந்து கீழான ஒரு பார்வை, ஒரு டாப் டவுன் அப்ரோச். ஆனா கருணை அப்படிங்கிறது முற்றிலுமா ஒரு சமநிலையான பார்வை, அதாவது ஒரு ஹாரிசான்டல் அப்ரோச். எப்படி? ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஒரு தாய்க்கு தன் குழந்தைக்கு வலி ஏற்படும் போது எப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ரொம்ப இயல்பா ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ள எழுதோ, அதுபோல இன்னொரு உயிரோட துன்பத்தை காணும்போது எந்த விதமான லாஜிக்கும் இல்லாம எதிர்பார்ப்பும் இல்லாம இயற்கையா நமக்குள் எழணும். ஓ, அந்த இயல்பான உணர்வு தான் கருணையா? ஆமா, நமது தன்முனைப்பு, அதாவது அந்த ஈகோ அப்படிங்கிற திரை விலகும்போது மட்டும்தான் அந்த இயற்கையான கருணை வெளிப்படும். வாவ். அப்படி ஈகோ இல்லாத ஒரு வெளி, ஒரு தூய்மையான மனநிலை எங்க உருவாகுதோ அதுதான் அந்த அருட்பெருஞ்சோதி தங்குவதற்கான சரியான சிம்மாசனம். அந்த இடத்துல தான் அது விளங்கும், அதாவது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். இத கேக்கும்போதே எனக்கு இப்போ ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. அந்த பேரொளிக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கிற ஒரே ஒரு தடை நம்முடைய நான் அப்படிங்கிற அந்த ஈகோ தான். நிச்சயமா. கருணை காட்டும்போது அந்த ஈகோ உடைஞ்சிடுது, உடனே அந்த பேரொளி உள்ளே வந்துடுது. அருமை. அதுதான் இந்த வரிகளோட சாராம்சம். சரி, இப்ப நான் ஈகோவை விட்டுட்டேன், உண்மையான கருணையை காட்டுறேன் அப்படின்னு வச்சுப்போம். அதனால எனக்கு என்ன ஆகப்போகுது? இந்த செயலுக்கான ஒரு பலன் இல்ல ஒரு எதிர்வினை என்ன? அதுக்கான விடையத்தான் அவர் அடுத்த வரியில ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆமா, நான் படிக்கிறேன். யாரே எண்ணினும் அருட்பெருஞ்சோதி, இறங்குகின்றார்க்கு அருட்பெருஞ்சோதி, சீரே எளிக்கும் அருட்பெருஞ்சோதி, சிதம்பர சிவமே அருட்பெருஞ்சோதி. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இத படிக்கும்போது இது ஏதோ ஒரு மாபெரும் சமூக புரட்சி மாதிரி எனக்கு தோணுது. ஓ, எந்த விதத்துல அப்படி தோணுது? பாத்தீங்கன்னா, பல 100 வருஷங்களா ஆன்மீகம் அப்படிங்கிறது ஏதோ சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே சொந்தமானது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. ஆமா, அது உண்மைதான். குறிப்பிட்ட மொழிகள் தெரிஞ்சவங்களுக்கு இல்லனா குறிப்பிட்ட சடங்குகளை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் கடவுளோட அருள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருந்திருக்கு. ஆனா இங்க வள்ளலார் ரொம்ப ஈஸியா யாரே எண்ணினும் அப்படின்னு சொல்லிட்டாரு. கரெக்ட். அதோட ஆழம் ரொம்ப பெருசு. நீங்க எந்த நாட்டைச் சேர்ந்தவர், உங்க பின்னணி என்ன, உங்ககிட்ட எவ்ளோ காசு இருக்கு, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு எந்த ஒரு கேள்வியுமே இங்க இல்ல.
இது பாக்குறதுக்கு ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கு. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ரொம்ப நல்ல ஒரு உதாரணம். ஆமா, உங்ககிட்ட இரக்கம் அப்படிங்கிற அந்த பாஸ்வேர்டு இருந்தா போதும், உங்களுக்கு சீர் அப்படிங்கிற பலன் அன்லாக் ஆகிடும். அப்படிதானே? நீங்க சொன்ன அந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஒப்பீடு உண்மையிலேயே மிக கச்சிதமா இருக்கு. ஆனா அந்த பாஸ்வேர்டை உள்ளீடு செய்யறது அவ்வளவு சுலபம் இல்லைங்கிறத நம்ம முந்திய வரியிலேயே பார்த்துட்டோம். ஆமா, அந்த இயற்கையான கருணை வரணும், ஈகோ இருக்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி. இந்த வரியோட ஒரு புரட்சிகரமான தன்மை என்னன்னா, இயற்கை அல்லது பிரபஞ்சம் எந்த ஒரு மனிதனையும் அவனோட பிறப்பாலேயோ அந்தஸ்தாலேயோ மதிப்பிடுறதே கிடையாது அப்படிங்கிறத இது ஆணித்தரமா நிறுவுது. அப்போ பிரபஞ்சத்தோட அளவுகோல் என்ன? பிரபஞ்சத்தோட முன்னாடி இருக்கிற ஒரே அளவுகோல் ஒரு உயிர் மற்ற உயிரின் மீது செலுத்துற இரக்கம், அது மட்டும்தான். இது ஒரு முழுமையான ஆன்மீக ஜனநாயகம்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அழகா சொன்னீங்க, ஆன்மீக ஜனநாயகம். சரி, அப்படி இரக்கம் கொள்பவர்களுக்கு பிரபஞ்சம் எந்த பாகுபாடும் இல்லாம சீரே அழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதே, அந்த சீர் அப்படிங்கிறது என்ன? இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிற மாதிரி நம்ம கருணை காட்டினா உடனே நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல பணம் ஏறுமா, இல்ல வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராம எல்லாம் சுலபமாயிடுமா? அந்த சீர் அப்படிங்கிறது உலகியல் சார்ந்ததா இல்ல ஆன்மீக முக்தியா? இது ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. அந்த சீர் அப்படிங்கிற வார்த்தையோட ஆழத்தை புரிஞ்சிக்க அந்த வரியோட கடைசியில வர்ற சிதம்பர சிவமே அப்படிங்கிற சொல்லோட அதை நாம இணைச்சு பார்க்கணும். சிதம்பர சிவம், அதோட அர்த்தம் என்ன? சித் அப்படின்னா அறிவு அல்லது உணர்வு, அம்பரம் அப்படின்னா ஆகாயம் அல்லது எல்லையற்ற ஒரு வெளி. இந்த பிரபஞ்சம் முழுசும் நிரம்பி இருக்கிற அந்த எல்லையற்ற அறிவின் வெளிதான் சிதம்பரம். ஓ, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? ஆமா, ஒரு மனிதன் இயற்கையான இரக்கத்தை கொள்ளும்போது அவனோட மனம் அந்த பிரபஞ்ச அறிவோட நேரடியாவே இணைஞ்சிடுது. அதாவது ஒரு சின்ன கம்ப்யூட்டர் ஒரு உலகளாவிய சூப்பர் கம்ப்யூட்டரோட நெட்வொர்க்ல கனெக்ட் ஆற மாதிரி சொல்றீங்களா? ரொம்ப சரியா பிடிச்சிட்டீங்க. அப்படி இணையும் போது என்ன ஆகும்? என்ன ஆகும்? உங்க வாழ்க்கையில ஒரு ஃப்ளோ ஸ்டேட் உருவாகும். எது தேவையோ அது தானாவே உங்களை தேடி வரும். அதத்துல ஒரு எல்லையற்ற அமைதியும் தெளிவும் பிறக்கும். வாவ்! வெறும் அகம் மட்டும் இல்ல, புற உலகிலையும் உங்களோட செயல்கள் ரொம்ப நேர்த்தியா மாறும். சமூகத்துல உங்களுக்கு ஒரு சிறப்பான நற்பெயர் கிடைக்கும். ஓஹோ! எனவே அந்த சீர் அப்படிங்கிறது வெறும் ஒரு பொருள் சார்ந்த லாபம் மட்டும் கிடையாது. அது அகம் மற்றும் புறம் இது ரெண்டுலையும் ஏற்படுற ஒரு முழுமையான சீரமைப்பு, ஒரு அலைன்மெண்ட்னு சொல்லலாம். சம. பிரபஞ்சத்தோட தாளத்தோட உங்க வாழ்க்கையோட தாளம் ஒத்திசைந்து செயல்படுறது தான் அந்த சிறப்பு. வாவ்! பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற அந்த மாபெரும் சக்தி இரக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமா நமக்குள் இணையுது. அப்படி இணைஞ்சதும் நமது வாழ்க்கையே அந்த பிரபஞ்ச அறிவோட சீரமைக்குது. இது உண்மையிலேயே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா, ரொம்ப பிரம்மாண்டமான கான்செப்ட் தான். ஆனா இதையெல்லாம் தாண்டி எனக்கு மிக நெருக்கமா ரொம்ப ஒரு பர்சனலான முறையில ஆழமா தொட்ட வரி அப்படின்னா அது இந்த இறுதி வரிதான். ஓ, எந்த வரி சொல்றீங்க? இதுவரைக்கும் பிரபஞ்சம், இயற்கை, மனிதர்கள் அப்படின்னு பொதுவான உண்மைகளை பேசினவரு திடீர்னு அதாவது என்னை அப்படின்னு தன்னை பத்தி ஒரு தனிமனித அகப்பயணத்தை பத்தி பேசுறாரு. ஆமா, அந்த கடைசி வரிய படிங்க. பொய்நெறி எனைத்தினும் அருட்பெருஞ்சோதி, புகுத்தாதெனை அருட்பெருஞ்சோதி, அருட்செந்நெறி செலுத்திய அருட்பெருஞ்சோதி, சிற்சபைச் சிவமே அருட்பெருஞ்சோதி. ஆமா, இதுவரைக்கும் நாம செஞ்ச இந்த தத்துவ பயணத்தோட உச்சக்கட்டமே இந்த வரிதான். அப்படியா? கண்டிப்பா. இங்க அந்த பேரொளி ஒரு மிக சிறந்த வழிகாட்டியா உங்களை காப்பாத்துற ஒரு பாதுகாவலனா உருவெடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை நான் ஒரு குறிப்பிட்ட விதமா புரிஞ்சுக்கிறேன். அதாவது இது ஒரு காரோட அதிநவீன ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம் மாதிரி செயல்படுதா? ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டமா? எப்படி சொல்றீங்க? அதாவது நாம அறியாம ஒரு தவறான பாதையில, அதாவது அந்த பொய் நெறியில செல்ல முற்படும் போது ஒரு அலாரம் அடிச்சு அது நம்ம தடுத்து நிறுத்துதா? உங்களோட இந்த ஜிபிஎஸ் ஒப்பீடு ஒரு நல்ல தொடக்கம்தான். ஆனா இதுல என்ன ஒரு வித்தியாசம்? சாதாரண ஜிபிஎஸ் நீங்க தவறான பாதையில போனா வழி மாறிட்டீங்க அப்படின்னு வெறும் குரல் மட்டும்தான் கொடுக்கும். காரை நீங்க தான் திருப்பணும், இல்லையா? ஆமா, அது வெறும் வார்னிங் மட்டும்தான் கொடுக்கும். ஆனா இங்க புகுத்தாது எனை அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க. இது வெறும் அலாரம் கிடையாது. இது நீங்க தவறான பாதையில போக முற்படும் போதே ஸ்டியரிங்க தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்குது. ஓஹோ! உங்கள் அந்த பொய்மையான வழிகளில் நுழைய விடாம தடுத்து சரியான நெடுஞ்சாலையான அந்த அருட்செந்நெறிக்கு மடைமாற்ற ஒரு தீவிரமான செயல்பாடு இது. அட, என்னை அறியாம நான் ஒரு தவறு செய்ய போனாலும் அது என்ன மீறி தடுத்து என்னை காப்பாற்றுன்னு சொல்றீங்களா? இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. ஆனா அந்த பொய் நெறி அப்படின்னா என்ன?
சும்மா பொய் சொல்றத மட்டும்தான் அவர் குறிப்பிடுறாரா? இல்ல பொய் சொல்றது அப்படிங்கிறது அதுல ஒரு மிகச்சிறிய பகுதி தான். அப்போ வேற என்ன அதுல அடங்கும்? பொய்நெறி அப்படிங்கிறது ஒரு பொய்மையான வாழ்க்கை முறை. ம். ஈகோவோட அடிப்படையில மற்றவங்களோட அங்கீகாரத்துக்காகவே வாழ்ற ஒரு வாழ்க்கை. ம். தேவையற்ற ஒரு நுகர்வு கலாச்சாரம், வெறுப்பு, பொறாமை, சுயநலம், நீ எதுவெல்லாம் உண்மையான ஒரு நிலைத்தன்மை இல்லாததோ அவையெல்லாம் பொய்நெறிதான். ஓ, இது எல்லாமே பொய்நெறிதான். ஆமா, இரக்கம் அப்படிங்கிற உணர்வின் மூலமா நீங்க அந்த பேர் ஒளிய உங்களுக்குள்ள சிம்மாசனம் போட்டு அமர வச்சிட்டீங்கன்னா, அந்த ஒளி உங்களுக்குள்ள இருக்கிற இருள முற்றிலுமா அகற்றிடுது. வாவ். அங்க மாயைகளுக்கு இடமே கிடையாது. எது நிரந்தரமானது, எது உண்மையானது அப்படிங்கிற ஒரு தெளிவு தானாவே உங்களுக்கு பிறந்துடுது. அதத்தான் அவர் அருட்செந்நெறி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. இங்க ஒரு விஷயம் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. முந்தைய வரியில சிதம்பர சிவம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதாவது பிரபஞ்ச வெளி. ஆனா இந்த வரியில பாத்தீங்கன்னா அது சிற்சபை சிவம் அப்படின்னு மாறிடுது. ஏன் இந்த மாற்றம்? இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு மெய்யியல் ரகசியமே. அப்படியா? சொல்லுங்க. சித் அப்படின்னா அறிவு, சபை அப்படின்னா ஒரு மன்றம் அல்லது ஒரு சிறிய உள்ளிடம். ஓகே. முந்தைய வரியில பிரபஞ்சத்துல எங்கேயோ வெளியே விரிஞ்சு கிடந்த அந்த மாபெரும் அறிவு வெளி, அதாவது அந்த சிதம்பரம் இருக்கு இல்லையா, ஆமா. ஒரு மனிதன் தன் சக உயிர்கள் மேல உண்மையான கருணையை காட்டின மறுகணமே அவனுடைய சொந்த மனசுக்குள்ள, அவனது இருதய சபைக்குள்ள, அதாவது அந்த சிற்சபைக்குள்ள சுருங்கி அமர்ந்துடுது. அதாவது வெளியே எங்கேயோ வானத்துல நாம தேடிக்கிட்டு இருந்த அந்த கடவுள் அல்லது பேரொளி இப்போ என் நெஞ்சுக்குள்ளேயே ஒரு வழிகாட்டியா மாறிடுச்சு. அப்படிதானே? 100% உண்மை. அந்த மாபெரும் பிரபஞ்ச சக்தி வெளியிலிருந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி உங்களுக்கு கட்டளை இடல. மாறா அது உங்க உள்ளிருந்து மலர்ற ஒரு உள்ளுணர்வா, ஒரு அறிவொளியா மாறுது. இது கேக்குறதுக்கே ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆமா, உங்க சொந்த மனமே உங்களுக்கு தீமைகள்ல இருந்து பாதுகாப்பு அளிக்கிற ஒரு கவசமா மாறிடுது. இது எவ்வளவு பெரிய ஒரு விடுதலை அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. உண்மையிலே இது ஒரு மாபெரும் விடுதலை தான். நீங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு வெளியிலிருந்து ஒருத்தரை நீங்க தேட வேண்டிய அவசியமே இல்ல. உங்க உள்ளே ஒளிரும் அந்த கருணையே உங்களை செந்நெறியில செலுத்தும். இது ஒரு அற்புதமான பயணம். இத ஒரு சுருக்கமா தொகுத்து பார்த்தா எனக்கு உண்மையிலே மெய்சில் இருக்குது. ஆமா, எப்படி தொகுப்பீங்க இத? முதலாவதா பாத்தீங்கன்னா, பிரபஞ்சம் முழுவதிலையும் ஒரு மாபெரும் பேரொளி ஊடுருவி எல்லாமுமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல அது தனித்தும் இருக்கு. அதான் சத்தலாம். கரெக்ட். இரண்டாவதா, எங்கும் பரவி இருக்கிற அந்த அளப்பரிய சக்தி மனிதனோட இயற்கையான கருணையில மட்டும்தான் தனக்கான ஒரு முகவரிய கொண்டிருக்கு. அதாவது எங்கே கருணை. மிகச்சரி. மூணாவதா, அந்த முகவரிய உருவாக்குற மனிதர்கள் எந்த பின்னணிய கொண்டவங்களா இருந்தாலும் இயற்கை எந்த பாகுபாடும் இல்லாம அவங்கள தன்னோட இணைச்சுக்கிட்டு சிறப்புகளை அளிக்குது. அதான் யாரே எண்ணினோ. சரியா சொன்னீங்க. இறுதியா, அந்த பேரொளி மனிதனோட உள்ளேயே ஒரு வழிகாட்டியா அமர்ந்து பொய்மையான மாயைகள்ல அவனை சிக்க விடாம காத்து உண்மையான ஞானப்பாதையில செலுத்துது. அதான் பொய்நெறி புகத்தாது. இந்த 4 வரிகளும் ஒண்ணுக்கொண்ணு எவ்வளவு தர்க்க ரீதியாவும் ரொம்ப ஒரு அறிவியல் பூர்வமாகவும் இணைக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிச்சயமா. இதை இப்போ கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இவ்ளோ பெரிய பிரபஞ்ச தத்துவங்களை நான் தெரிஞ்சுக்கிறதால என் அன்றாட வாழ்க்கையில என்ன ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு. அது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா ஒரு சின்ன விஷயத்த சிந்திச்சு பாருங்க. நாம பல புத்தகங்கள்லயும் ஆன்மீக சொற்பொழிவுகள்லயும் தேடி அலையிற அந்த மாபெரும் ரகசியங்கள் எல்லாமே நீங்க ரோட்ல போற ஒரு சாதாரண மனிதனிடமோ அல்லது ஒரு வாயில்லா ஜீவனிடமோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இயல்பா காட்டுற ஒரு மிகச்சிறிய கருணை அப்படிங்கிற ஒற்றைச் செயல்ல தான் அடங்கியிருக்கு. ஆமா, அது ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒவ்வொரு தடவை நீங்க கருணை காட்டும்போது உங்களை அறியாமலேயே இந்த மாபெரும் பிரபஞ்சத்தோட அலைவரிசையோட நீங்க நேரடியாவே இணையறீங்க. உங்க மனச அந்த பேரொளிக்கான ஒரு சிம்மாசனமா நீங்க மாத்துறீங்க. இத நம்ம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆழமான சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா சொல்லுங்க. இயற்கையான கருணை எங்க இருக்கோ அதுவே அந்த பேரொளியோட முகவரி அப்படின்னு நம்ம இன்னைக்கு ரொம்ப விரிவா பார்த்தோம். ஆமா. அப்படின்னா இன்னைக்கு நாமளே ஒரு கணக்கீடு செஞ்சு பார்ப்போம். நாம தினமும் பெரும்பகுதி நேரத்தை செலவிடுற நம்ம வீடு, நாம வேலை பார்க்குற இடம், நம்ம குடும்ப உறவுகள் அல்லது இது எல்லாத்துக்கும் மேலா நம்மளோட சொந்த மனசு, இந்த இடங்கள் எல்லாமே அந்த கருணை ஒளிர தகுதியான இடங்களா இருக்கா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நாம தினமும் வெளிப்படுத்துற கோபங்கள், சுயநலங்கள் மற்றும் கர்வங்களுக்கு மத்தியில அந்த மாபெரும் பேரொளி அமர நாம ஒரு சின்ன இடத்தையாவது முன்கூட்டியே நம்ம மனசுல தயார் செஞ்சு வச்சிருக்கோமா அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. ரொம்ப மிக ஆழமான கேள்வி இது.
பல ஆயிரம் பக்கங்கள் கொண்ட தத்துவ புத்தகங்களை புரட்டி இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய்யறதை விட நமக்குள்ள இருக்கிற அந்த சிறிய கருணை ஒளிய தட்டி எழுப்பி செயல்படுத்துறது தான் எல்லாத்துக்கும் அடிப்படையான முதல் படி. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அந்த படி வழியா நாம ஏறினா பிரபஞ்சமே நம்ம உள்மன சபையில சிம்மாசனம் போத்த அமரும். இந்த ஆழமான அறிவார்ந்த அலசல்ல எங்களோட இணைந்து உங்க சிந்தனைய விரிவுபடுத்தினதுக்கு மிக்க நன்றி.